வணக்கம் சொந்தங்களே. நேத்து போட்டிருந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. மாத்திக்க வேண்டிய விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, திட்டுறா மாதிரி சொல்லாம ரொம்ப 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 பாசிட்டிவா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செல்வம் செல்வி அப்படின்ற ஐடியிலருந்து அவங்க அப்பா, அம்மாக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி தான் விஷ் பண்ண போறோம். ஹேப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்பா, அம்மா. எப்பவுமே இதே மாதிரி 2 பேரும் ஒத்துமையா ஹேப்பியா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. நீங்களும் விஷ் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங்லாம் இதில ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ. சீக்கிரம் ஓட்டு, சீக்கிரம். அது அவதான் எனக்கு நல்லா தெரியும். இத்தனை நாள் என்னை ஏமாத்திட்டு என் பணத்தையும் தூக்கிட்டு ஓடுனவ அவ. சீக்கிரம் பிடிச்சே ஆகணும் இன்னைக்கு அவளை. சார், ஆனா நீங்க உங்க பிசினஸ் பார்ட்னர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அங்க போகவா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நான் சொல்லுறத மட்டும் செய்டா. அவளை ஃபாலோ பண்ணு. அது போறா பாரு, ஆரஞ்சு கலர் பைக்கு. அந்த பைக்கை விட்டுறாத, சரியா? ம், ஓகே சார். ம், சொல்லு. இல்ல, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அதான் அதை எப்படி கேட்கறதுன்னு தெரியல. என்ன சொல்லு? என்கிட்ட ஏன் பயப்படுற? அப்படியே எனக்கு பயப்படுற மாதிரி நடிக்காத, சரியா? சொல்லு. என்னடி இவ்வளவு தயங்குற? வேற ஏதாச்சும் வேணுமோ? மண்ணாங்கட்டி. கொஞ்சம் உன்கிட்ட நல்லா பேசினா போதுமே, உடனே இங்க சுத்தி அங்க சுத்தி இங்க வர வேண்டியது. ஆளை பாரு ஆளை. ஏய், நான்லாம் நல்லவன் தான், சரியா? நீ தான் என்னை பத்தி இப்படி தப்பு தப்பா நினைக்கிற. உன் மைண்ட் ஃபுல்லா அப்படி என்ன இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆமா ஆமா நல்லவன் தான். போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சிருக்காங்க. சொல்லுடி லூசி, என்ன வேணும்னு? ஏதோ வேண்டாம், உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். ம், கேளு. இல்ல, நம்ம லவ் பண்ணும் போது என் கூட ரொம்ப க்ளோஸா தான் இருந்த. அதுக்கப்புறம் நான் வேண்டான்ட்டு விட்டுட்டு போயிட்டேன் எங்க அப்பா சொன்னதுனால. அதுக்கப்புறம் நீ ஏன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணவே இல்லை? ஆதி, என்ன ஆதி பதில் சொல்லவே இல்லை? ஏன் கோச்சுக்கிட்டியா? லூசி, என்னெல்லாம் யார் லவ் பண்ணுவா சொல்லு? ம். ஏன் உனக்கு என்ன? நீ நல்லாதான் இருக்க, அழகா தான் இருக்க. ஆ, நல்லா இருக்கேன்னு நீயே சொல்ற. அப்ப நான் வந்து ப்ரொபோஸ் பண்ண வேண்டான்னு சொல்றேன். அப்புறம் நீயே லவ் பண்ண மாட்டேங்கிற என்ன? வேற யார் லவ் பண்ணுவா சொல்லு? ஆதி, விளையாடாத, கேட்டதுக்கு பதில் சொல்லு. தெரியலடி. நீ இல்லையா? சொல்லு. நீ எனக்காண்டி இருந்தியேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு மனசுல உறுத்த போய் தானே நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்காம இருந்த. ரகு சொன்னான் என்கிட்ட. ஐயோ, ரகு என்ன சொன்னாரு? இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அங்க நடந்தது. ரகு என்ன சொன்னாரு? என்ன சொன்னான்னு சரியா ஞாபகம் இல்ல. பட் ஆனா ஒரு சில விஷயம்லாம் ஞாபகம் இருக்கு. ஏன் நீ என்ன அவ்வளவு மறதியா? மறதிலாம் இல்ல லூசி. அன்னைக்கு லைட்டா சரக்கு அடிச்சிருந்தானா, உன்னை பார்த்த கோவத்துல. அதான். அப்ப என் மேல கோவமா தான் இருக்கியாடா? ஆ, கோவமா இருக்க மாட்டாங்களா? அப்பா ஆட்டுக்குட்டின்னு சொல்லி கழட்டி விட்டுட்டு போயிருவீங்க. நீங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நாங்க கண்ணே கண்மணியேன்னு வந்து கொஞ்சணுமா? ஓ, அப்படியா? சரி, இறக்கி விடு. இப்ப நான் உன் கூட வரவே மாட்டேன். நீ என் மேல கோவமாவே இருந்துக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. உன் பின்னாடி நானடா வந்தேன், நீ தானே வந்த. சரி சரி, உடனே பொங்காத. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். சொல்லு. ஆ, ரகு சொன்னா, இந்த மாதிரி உங்க அப்பா பிசினஸ் லாஸ் ஆனதுனால பிசினஸ் பார்ட்னரோட பையன் யாரோ ஒருத்தாங்க அவங்களையே கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு. ஆனா நீ வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொன்னான். அப்பவும் முடிவு பண்ணிட்டேன், உன் மனசுல நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆ, முடிவு பண்ணுவேன். அது எப்படிடா? என்ன கேட்காம நீயே முடிவு பண்ணிப்பியா? சரி, அப்ப ஏன் இந்த 5 வருஷத்துல வேற யாருமே லவ் பண்ணல நீ சொல்லு? அது வந்து, அது எனக்கு பிடிக்கல யாரையும், அதான். என்ன பிடிச்சிருக்கிறதுனால அந்த இதயத்துக்குள்ள வேற யாரையும் வைக்க முடியல, அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக். இதேதான் எனக்கும். என்ன உன் மேல கோவம் இருந்துச்சு, அப்பா சொன்னதுக்காண்டி என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி. ஆனா நீ இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணாம எனக்காண்டி இருந்த அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன்னு அப்பவுமே புரிஞ்சுக்கிட்டேன். இப்பயும் சொல்றேன்டி, எப்பவுமே நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு, சரியா? சாரி ஆதி, ஆனா நான் உனக்கு தகுதியானவளே இல்ல. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதை நீ தெரிஞ்சா எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் உன்னை விலகி விலகி இருக்கேன். அவனை நான் இன்னைக்கு பார்க்கவும் செஞ்சுட்டேன். என்னைக்கு வேணா அந்த பிரச்சனை என்னுடைய பின்னாடியே தொடர்ந்து வரும். அந்த பிரச்சனையில உன்னை இழுத்து விட எனக்கு விருப்பம் இல்ல. ஓய், என்னடி யோசிச்சுக்கிட்டே இருக்க? அனு. சொல்லுங்க, பக்கத்துல தானே இருக்கேன். அனு. என்ன? இல்ல, இந்த மஞ்ச சாரியில ரொம்ப சூப்பரா இருக்கியா? அதுக்கு அதான். சி, குழந்தை இருக்காங்க, பைத்தியமா நீங்க? அடி போடி லூசு. சரி இரு, ரோஷன் கிட்டே கேட்போம். ரோஷன், ரோஷன், உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா? எனக்கு எனக்கு பொம்மை தான் வேணும். இல்ல ரோஷன், பொம்மைனா கூட வச்சு விளையாட முடியாதுல்ல. இதே தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பான்னு வச்சுக்கோ, கூடயே வச்சு விளையாடலாம். அப்படியா? அப்ப நான் அம்மா கிட்ட போய் கேட்டு வரேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். சும்மா
இருங்க ரகு. ஏன் மாமா? அம்மா கிட்ட போய் மாமா அப்படி கேட்டாருன்னு சொல்லி கேட்டு வரேன். அட பாவி, மொத்த பிளானே சொத்திப்பிடுவோம் வேண்டாம், மாமா உனக்கு ரெடி பண்ணி தரேன் சரியா? ரகு சும்மா இருடி. அப்படியா? சரி. ஆமா, உங்க அப்பா வந்திருக்காருல்ல, நீ ஏன் வெளியே போகவே மாட்டேங்கிற? அப்பா பூச்சண்டி. பூசாண்டியா? யாரு சொன்னா உனக்கு? அம்மா தான் சொன்னா அப்பா பூச்சண்டி சொல்லி. அப்படி அடி சொல்லும். ரகு நீங்க ஏன் போல? அந்த ஆளெல்லாம் போய் பாக்குறதுக்கு விருப்பம் இல்ல. எதையாச்சும் பைத்தியக்கார மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான், நம்மளுக்கு பார்த்தாலே டென்ஷனா தான் ஆகும். ஆனா அத்தை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, நான் வேணா போய் பார்த்துட்டு வரவா? வேண்டாம் அனு, ஏதாச்சும் மட்டும் தட்டிட்டே இருப்பான், லூசு பையன் அவன். ஏங்க உங்க மாமா உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்காமலாம் இல்ல, ஏதாச்சும் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான், எரிச்சலா இருக்கும் நம்மளுக்கு, அதான். சரி ரோஷன், மாமாக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரியா? ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. அண்ணா குட்டி பாப்பா, குட்டி பாப்பா எப்படி தூக்கி வர முடியும்? இந்த கேள்வியெல்லாம் நல்லா கேளு சரியா? உங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு உன் அம்மா கிட்ட சொல்லி உன் அம்மா எடுத்துட்டு வருவா, போ. போய் மாமாக்கு எடுத்துட்டு வா போ. ஏங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் இருங்க. அமைதி இரு, போடி சொல்லுமே போ. சரி மாமா. சரிடி தங்கம், சோ ஸ்வீட், போங்க. சார் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேட்டு தோல. இல்ல, நீங்க பிசினஸ்னு வந்துட்டீங்கன்னா பிசினஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. திடீர்னு அந்த பொண்ணை பார்த்த உடனே ஏன் வண்டியை திருப்பி அவங்கள ஃபாலோ பண்ண சொல்றீங்க? அவ என்கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்திக்கிட்டு ஓடினவ, அவளை சும்மா விட மாட்டேன். அவளை மாட்டட்டும் இருக்கு அவளுக்கு. ஓகே சார், சீக்கிரம் ஃபாலோ பண்ணு. எஸ் சார். போறாம்பர் அந்த சந்தில பூந்துட்டாம்பர், போ போ போ. ஓகே சார். போ 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 போ. புடி 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 புடி. எஸ் ஆயிட்டான், சீக்கிரம் போ. ஏதாச்சும் வேணுமா சாப்பிட? வேண்டாம். டே கண்ணு தெரியாத கபோதி, வண்டியை ஒழுங்கா ஓட்ட தெரியாதா? கார் வாங்கினா மட்டும் பார்த்தாது, ஒழுங்கா ஓட்ட தெரியணும். மூஞ்சி ஆலியம் பாரு, ஒன் வேல எடுத்துட்டு வந்து விட்டு இருக்கிறத பாரு. நல்லா வெளியே வாடா. இப்ப வெளியே இறங்கி வரலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், இல்லன்னா ஓரம் போ. ஆதி சண்டை வேண்டாம், ஏன் இவ்வளவு கோவப்படுற? இரு, எவன் பார்த்துட்டு போனோம், வெளியே வாடா. கார்த்தி, இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? ஆதி பிரச்சனை வேண்டாம், வண்டி எடு போவோம். இரு ஷாலினி செல்லம். டேய் டிரைவர், வண்டி எடு சரியா? கார்த்தி வண்டி எடு கார்த்தி, போவோம். இரு டார்லிங், பேச வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கே. என்ன செல்லம், எப்படி இருக்க? யாரா நீ? யாருன்னு பின்னாடி இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோ. பாஸ் பாஸ் பாஸ், வெயிட் பண்ணுங்க பாஸ், வண்டியை முறுக்காதீங்க சரிங்களா? நம்ம டார்லிங் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உன்ன டேய், வண்டியில இருந்து கையேடா, இல்ல கையெல்லாம் உடைச்சிரும் பாத்துக்கோ. விடு விடு ஷாலினி. வேண்டாம், சொல்றத கேளாதி. ஹாய் டார்லிங், கண்டுபிடிச்சிட்டான் ஒரு வழியா. என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டா உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? என்னடா உளறிட்டு இருக்க? இன்னொரு வாட்டி டார்லிங்லாம் சொன்ன இறங்கணும்னு வச்சுக்கோ, மூஞ்சி முகரம் உடஞ்சிரும். பாஸ் 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 பாஸ், பொறுமையா இருங்க. ஏன்? ஆதி சொல்ற கேள், வண்டி எடு. சும்மா இரு ஷாலு, இவன் உன்னை பார்த்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், இவனை தெரியுமா உனக்கு? பாஸ், தெரிஞ்சதுனாலதான் மேடம் பின்னாடி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட என்ன லவ் பண்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 50 லட்சம் எப்படி 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 50 லட்சம் ஏமாத்திட்டு வந்திருக்கான். என்னடா உளறிட்டு இருக்க? வளரிட்டு இருக்கேனா? கொடுத்ததுக்கான டாக்குமெண்டே இருக்கு பாஸ். பாஸ், என்கிட்ட அவ வாழ்றன்னு சொல்லி 50 லட்சம் என்கிட்ட இருந்து வாங்கியிருக்கா. அது மட்டுமா, அந்த 50 லட்சத்தை வாங்கிக்கிட்டு என்னை ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டா. கடைசி நிமிஷத்துல என் மனசு கேட்கல, அது கேட்கல, இது கேட்கலன்னு சொல்லி இவ்வளவுதான் இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். கடைசியில இங்கதான் இருக்காளா இவள? ஏய், என்ன வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? அவ மனசுல என்ன தவிர வேற யாரும் இல்ல. எங்க இருந்துடா வந்த இந்த முட்டா பையன்? எங்க இருந்துடா வந்த முட்டா பையல? டேய், இவ்வளவு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேலயுமா புரியல? ஷாலி, நீ எங்க இருக்க? அவ என் கூட தான் இருக்கா. சார் எங்க ஒர்க் பண்றீங்க? ரகு ஹாஸ்பிட்டல். உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அங்க வந்து தெரிஞ்சுக்கோ சரியா? இப்ப வழிய விடு. சரி ஓகே, சரி அடிக்கடிக்கு மீட் பண்ணலாம். 50 லட்சம் இல்ல, அவ எனக்கு வேணும். வண்டியில இருந்து கையேடுறா. ஓகே ஓகே பாய்ஸ், கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். பாஸ் பாஸ் பாஸ், கோபப்படாதீங்க. நான் ஆம்பளைங்க விஷயத்துல வேணா அப்படி இப்படின்னு இருக்கலாம், ஆனா பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப நேர்மையானவன். அவங்க விருப்பம் இல்லாம தொடவே மாட்டேன். ஆனா அன்னைக்கு என்னை ஏமாத்திட்டு வந்துட்டான், அதுக்காண்டி இவளை விடவும் மாட்டேன். புரியுதுங்களா? இறங்கி வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன், தூர போல. ஆதி வேண்டாம், போவோம். பாஸ், டார்லிங் பாய் டார்லிங். இங்க பாரு, என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத, அது உனக்கு நல்லது இல்ல, புரியுதா? நீயே என்னை தேடி வந்தனா அது உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லனா அதுக்கான பிரச்சனைய விளைவ நீ எல்லாத்தையும் சந்திப்ப. வண்டி எடு ஆதி.
ஹம், எங்க போயிருவ? இந்த ஊர்ல தானே இருக்க. உன்னை சீக்கிரமா அடைவண்டி. ஏங்க ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? வாங்க சாப்பிடுவோம், நேரமாச்சுல. ஏங்க உங்களை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏங்க மாப்பிள்ள என்னாச்சு? வந்து சாப்பிடுங்க வாங்க. மாப்பிள்ள, உங்களுக்கு பிடிக்குமேனு எல்லா சாப்பாடும் செஞ்சிருக்கேன், விதவிதமா ரகரகமா. வாங்க மாப்பிள்ள சாப்பிடுங்க. நான் ஒன்றும் இங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வந்து கிடக்கல, சரிங்களா? ஏங்க இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க நீங்க கூட்டிட்டு வரும்போது அவரை மரியாதையா கூட்டிட்டு வரலையோ? என்னதாச்சா இனி நீயும் பார்க்க தானே செஞ்ச. அவர் பெட்டி பிடிக்க வரைக்கும் தூக்கிட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கு மேல என்ன பண்ணணும்? ஒருவேளை ஆர்த்தி எடுக்கும்போது ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டுமோ? எப்பா சாமி, இந்த பைத்தியக்காரனை எங்க இருந்தா புடிச்சிட்டு வந்தாலும் தெரியல. ஐயோ, சரி என்னன்னு கேப்போம் வா. மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க வந்ததும் வராம? கோவமா இருக்கனா? இந்த வீட்டுல இன்னும் யாரெல்லாம் இருக்கீங்க? ஏங்க உங்களுக்கு தெரியாதா? கேட்டதுக்கு பதில். நானு, என் அப்பா அம்மா, என் தம்பி பொண்டாட்டி தம்பி. நீங்களா வந்து பேசுனீங்களா? அப்போ உங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டி எங்க? ஏங்க நீங்க தாங்க அவங்கள போய் பார்க்கணும். கல்யாணமாய் புதுசா இருக்காங்க, கல்யாணத்துக்கும் வரல. அப்ப நீங்க தானே அவங்களுக்கு விஷ் பண்ணணும். அவங்களாவா வருவாங்க உங்களை தேடி? ஓ அப்படி, சரிங்க மேடம், நான் இப்பவுமே கிளம்புறேன். ஐயோ மாப்பிள்ள இருங்க மாப்பிள்ள, இதோ நான் போய் கூட்டிட்டு வரேன். ரேஷ்மா, மாப்பிள்ள ஏதாச்சும் சொல்லி சமாதானப்படுத்து. தம்பியும் அனுவையும் கூட்டி நான் கூட்டிட்டு வரேன். ஏம்மா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இந்த மனுஷன் நினைச்சு நினைச்சு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான். ஆமா போன போட்டோம் விடு. ரேஸ்மா, மாப்பிள்ளை கிட்ட இப்படி பேசக்கூடாது. ஷோ கடவுளே, இந்த மனுஷன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீங்க வேணா திரிங்க, என்னால முடியாது. நான் கிளம்புறேன். திமிர பாத்தீங்களா உங்க பொண்ணுக்கு? ஐயோ மாப்பிள்ள சின்ன பிள்ளை, அவ ஏதோ தெரியாம பேசிருப்பான், நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் போயிட்டு ரகுவையும் அனு கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. மாப்பிள்ளை கோவப்படாதீங்க மாப்பிள்ளை, போய் கூட்டிட்டு வரேன் நாங்க. சரி. ஓய் என்ன? இங்க வாடி. சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க வா. ரகு, அடி வாங்க போறீங்க, பாத்துக்கிட்டே இருங்க. சரி, நீ வரலன்னா என்ன, நான் வரேன். ஏங்க வேண்டாம், தேவையில்லாம அடி வாங்காதீங்க சொல்லிட்டேன். அது போடி. அனு அத்தை கூப்பிடுறாங்க பாருங்க, போங்க என்னன்னு கேளுங்க. தப்பிச்சிட்டுன்னு நினைக்காத, மாட்டுவனி. ரகு, அம்மா உள்ளதான் இருக்கோம், வா. என்னம்மா என்னாச்சு? மூஞ்செல்லாம் டல்லா இருக்கு. அப்பா ஏதாச்சும் சொன்னாரா? உன் அப்பா என்னைக்குதான் என்ன ஏதாச்சும் சொல்லி நான் பயந்துருக்கேன். எல்லாம் உன் அப்பங்காரன் ஒருத்தன் மாப்பிள்ளன்னு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கானே, அவனாலதான். நீ வான்னு தானே ரகு சொன்னேன், நீ யார் ரகு வராம உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க? அவனுமா உன்கிட்டயும் சொல்ல தானே செஞ்சேன். அம்மா அவளை எதுவும் கேட்காத, நான் தான் சொன்னேன் வேண்டான்னு சொல்லி. ரகு, உன் மாமாவை பத்தி தெரிய தானே செய்யும், சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாருனே. அம்மா அதே தான் நானும் சொல்றேன். அந்த மனுஷன் கூட இருக்க முடியாதுமா என்னாலாம். யாம்ல ரகு இப்படி பண்ற நீ? ஷோ கடவுளே. சரி வரேன் போ. ரகு லேட் பண்ணாத, வாழை கையோட. அந்த மனுஷன் சாப்பாடு வேண்டாம்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சாப்பாடு வேண்டான்னு விட, எதுக்கு ஒரு போட்டு தாங்கிட்டு கிடக்க நீ? ஏய் ரகு, குழந்தைகிட்ட தண்ணி எடுத்துட்டா சொல்லியிருக்கா, ஏன் உன்னால வந்து எடுத்துக்க முடியாதா? இப்ப எதுக்கு நீ காட்டு கத்துக்கிட்டு இருக்க? உன் புருஷன்கிட்ட கோவத்தை காட்ட முடியாதுன்னு இங்க வந்து கோவத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா. என்னாச்சு? ஏன் என்னாச்சா? இந்த மனுஷனை வச்சுட்டு என்னால முடியல. ஷோ தொந்தரவா இருக்கு, ஏன் தான் வந்தாருன்னு இருக்கு. எம்மா தயவு செஞ்சு அந்த மனுஷனை கலைப்பு விட்டுருமா, நான் இங்க ஒரு 2 மாசம் இருந்துட்டு போறேன். சும்மா இருமக்கா, வாயை வச்சுக்கிட்டு கோவப்படாத மாப்பிள்ளைகிட்ட. ஆமா மாப்பிள்ளை, பொல்லாத மாப்பிள்ளை, நீதான் மெச்சுக்கணும். ஏழை இந்த சாரிக்கு என்னெல்லாம் குறைச்சல். ஏன் நல்லதும் இருக்கு. இதோட எத்தனாவது சாரி? 3வது சாரியா? ஆமால ரகு, ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருந்தது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான் மனுஷன். சரின்னு சொல்லி இன்னொன்னு கட்டினேன், அதுவும் இன்னும் பச்சை கலர் ஜிங்கிச்சா மஞ்சள் கலர் ஜிங்கிச்சான்னு இருக்குங்களா. இதை கட்டிக்கிட்டு போனா இது என்ன கருப்பு கலர்ல இருக்குன்றான்டா. அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் உன் புருஷன் சொல்லும் போது எனக்கு காமெடியா இருக்கு ரேஷ்மா. அவனே ஒரு கருப்பு கலர் தான் போட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். ரகு, மாமாவை அவையெல்லாம் சொல்லக்கூடாது ரகு. ரகு நீ வாழ ரகு ப்ளீஸ், வந்து என்னன்னு ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுட்டு வந்துடல. இல்லைன்னா மதியம் வரைக்கும், ஏன் கிளம்புற வரைக்கும் இதையே பிடிச்சுக்கிட்டு நிப்பாருல அந்த மனுஷன். ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு வாழ. சரி வரேன் போ. ரகு வாழ. வரேன் ரேஷ்மா போ. அனு நீங்களும் வாங்க. சரிக்கா. ஆதி, என் மேல கோவமா இருக்குன்னு தெரியும், ஆனா நான் சொல்றத கேள. சி, என்கிட்ட பேசாத, தயவு செஞ்சு அமைதியா வா சொல்லிட்டேன். ஆதி, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல எனக்கு வேற வழி தெரியல. அதனால அவன்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு தப்பான வழிக்கு போயிட்டியோ? ஆதி கத்தாத, உனக்குலாம் கத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்ல. உன் பின்னாடி போய் சுத்தன, உன்னை லவ் பண்ண நினைச்சாலே எனக்கு கேவலமா அசிங்கமா இருக்கு. ஆதி நான் சொல்றத கேள ஆதி கொஞ்சம். வாயை மூடிக்கிட்டு நீ வர வரைக்கும் உனக்கு நல்லது, இல்லைன்னா நடு ரோட்லயே இறக்கி விட்டுட்டு போயிருவேன். கூட்டிட்டு வந்த பாவத்துக்காண்டி வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஆதி ப்ளீஸ் ஆதி, நான் சொல்றத கேள ஆதி. ஆதி வாயை மூடிக்கிட்டு அமைதியா வான்னு சொன்னேன். அவன் கிட்ட காசு வாங்கினியா?
அது வந்து ஆதி, நான் ஏன்னு சொல்றேன் கேளு ஆதி. எங்க அப்பா உன் அப்பா சொட்ட தலையை அவன்லாம் எனக்கு இப்ப தேவையே இல்லை. அவன் என் கையில கிடைச்சாலும் அவனை கொன்னுருவேன், அது வேற விஷயம். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில். அவன் கிட்ட அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லி காசு வாங்குனியா, அவ்வளவுதான் விஷயம். ஆதி, அது நான் இல்ல ஆதி, சொல்றத கேளு ஒரு நிமிஷம். ஏய், வாங்குனியா இல்லையா? ஆமா வாயை மூடிக்கிட்டு வா. ஆதி, நான் சொல்றத கேளு ஆதி. நீ எதுவும் சொல்லவும் தேவையில்லை, நான் எதுவும் கேட்கவும் தேவையில்லை. உன் மேல தப்பு இல்லைன்னா உன் பின்னாடி நான் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சும் அப்ப என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. உன் மேல தப்பு இருந்துக்க போய் தானே என்னையும் ஏமாத்தலாம் நினைச்சியா? ஆதி இப்பெல்லாம் பேசாத ஆதி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்? ஆண்டவன் உனக்கு மட்டும்தான் மனசுன்னு ஒண்ணு படைச்சிருக்கானா? எனக்கெல்லாம் மனசே இல்லையா? நான் இந்த கல்லா? முதல்ல லவ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் என் அப்பனுக்கு பிடிக்கல, ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு விட்டுட்டு போவேன். இன்னொன்னு வேற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு பணத்தை வாங்கிட்டு அவன் கூட இருக்குன்னு சொல்லிட்டு போவேன். இப்ப வந்து என் பின்னாடி என் கூட வந்துகிட்டு இருப்ப. இல்ல நீல என்ன பொண்ணுடி? ஆதி ஆல்ரெடி சொன்னதுதான், உனக்கெல்லாம் கோவப்பட தகுதியே இல்லைன்னு சொல்லி. சி, எப்படிப்பட்ட பொண்ணுதான் நிலம் தெரியல. ஆதி சொல்றத கேளு ஆதி. நான் சொல்லிட்டதுக்கு அப்புறம் நீ என்ன வேணா பேசு. என் மேல தப்பு இருந்துச்சுன்னா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். எவனுக்கு வேணும் உன் மன்னிப்பு? தூக்கிட்டு போய் குப்பையில போடு. ஆதி, அது வந்து அன்னைக்கு நடந்த சிச்சுவேஷன்ல. என்ன வேணா நடந்துகிட்டு இருக்கட்டுமே, ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. சி, உன் பின்னாடி வந்தேன்னு நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆதி சொல்றத கேளு ஆதி கொஞ்சம். வேண்டாம், அமைதியா வா சொல்லிட்டேன். இந்த விஷயம் எல்லாம் ரகுக்கும் தெரியதானே செய்யும். ஆதி தெரிஞ்சும் அவனும் என்ன சேர்த்து ஏமாத்திருக்கான். ஃப்ரெண்டும் துரோகி, காதலியும் துரோகி. சொல்றத கேளு ஆதி ஒரு நிமிஷம். பேசாதன்னு சொன்னண்டி, இதுக்கு மேல பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மரியாதை இருக்காது.